கடபயாதியில் சித்தி நாள். ஆச்சாரியால் அவதார தினத்தில் இந்த சங்கியின் சம்பந்தத்தை சொல்வதற்கு முன் அவர் சித்தியடைந்த புண்ணிய தினம் பற்றி கடபயாதி சொல்கிறேன். ஆச்சாரியால் உள்பட இந்த காஞ்சி மடத்தில் சுவாமிகளாக இருந்தவர்களுடைய சித்தி தினங்களை வரிசையாக தெரிவிப்பதாக புண்ணியன் ஸ்லோக மஞ்சரி என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதில் 55வது பீடாதிபதிகள் வரை ஒவ்வொருவருடைய பேர், ஊர், சித்தியடைந்த தினம், சித்தியான காலம் முதலியவை ஸ்லோகங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்புறம் 5-6 சுவாமிகளுக்கு அப்புறம் வந்த ஒரு பெரியவர் அதற்கு பரிசிஷ்டம் என்பதான சப்ளிமெண்ட் பெருசேர்க்கை ஒன்று எழுதி 56 இருந்து 60 முடிவான 5 சுவாமிகளை பற்றியும் இதே போல புண்ணிய ஸ்லோகங்களை கொடுத்திருக்கிறார். மூல நூலான புண்ணிய ஸ்லோக மஞ்சரியில் ஆச்சாரியாளின் சித்தி தினத்தை சொல்லும் புண்ணிய ஸ்லோகம்: மகேசாம்சாத் ஜாதகா மதுரம் உபதிஷ்டாத் வயனஹா மகாமோக துவாந்த பிரச்சமண ரவி ஷண்மத குருஹு பலே ஸ்வஸ்மின் ஸ்வாயுஷி சரசராப்தே அபிச்சகலோ விலிவ்யே ரக்தாக்ஷின் யதிவ்ருட்ச சிதைகாசிதபரே. இதில் முதல் பாதி ஆச்சாரிய மகிமையை சொல்வது, ஈஸ்வர அம்சமாக பிறந்தது, அத்வைதத்தை தம் பாஷ்யத்தால் மதுரமாக்கி உபதேசித்து ஷண்மத ஸ்தாபனம் செய்து அஞ்ஞான இருட்டை போக்கி ஞான சூரியனாக பிரகாசித்தது ஆகியவற்றை சொல்லியிருக்கிறது. பின்பாதியில் தான் நம் சங்கியை சமாச்சாரம் வருகிறது. ரக்தாக்ஷி வருஷத்தில் விருஷ மாசமாகிய வைகாசியில் சுக்லபக்ஷ ஏகாதசியில் சித்தியடைந்தார் என்று கடைசி வரியில் பிளெயினாகவே சொல்லியிருக்கிறது. ரக்தாக்ஷி என்றால் 60 வருஷத்திற்கு ஒரு தடவை வருமே. எந்த ரக்தாக்ஷி என்பதை கலியுகத்தில் இத்தனாவது வருஷமாக இருந்த ரக்தாக்ஷி என்று 3வது வரியில் தெளிவுபடுத்தி இருக்கிறது. சித்தியான போது அவருடைய வயசு என்ன என்றும் சொல்லியிருக்கிறது. இந்த 2 எண்ணிக்கைகளையும் தான் கபடயாதி சங்கையில் வார்த்தைகளாக கொடுத்திருக்கிறது. சரசராப்தே என்பதில் ச ர ச ச ர என்ற வார்த்தைதான் கலியில் எத்தனாம் வருஷம் என்ற எண்ணிக்கையை சொல்வது. சர என்றால் அம்பு, சார என்றால் போவது. இப்படி ஏதோ வார்த்தை மாதிரி இருந்தாலும் உண்மையில் அது கடபயாதியில் ஒரு நம்பரை தெரிவிப்பது. காதினவ சூத்திரத்தின்படி கொஞ்சம் கணக்கு போட்டு பார்க்கலாம். ச என்பது யாதிஷ்டவில் ய ர ல வ ச என்று 5வதாக வருகிறது. அதாவது அது 5. ர என்பது ய ர என்று 2வதாக வருகிறது. அது 2. ச காதினவில் க க க க ங ச என்று வந்து 6 என்ற நம்பரை கொடுக்கிறது. கடைசி ராவும் 2 தான். சேர்த்து பார்த்தால் சரசர என்பது 5262 என்று ஆகிறது. அதை தலைகீழாக்கணும் அல்லவா? அப்போது 2625 என்று கிடைக்கிறது. அதாவது கலிபிறந்து 2625 வருஷமாக வந்த ரக்தாக்ஷியில் வைகாசி சுத்த ஏகாதசியில் ஆச்சாரியால் அவதாரத்தை முடித்தார் என்று ஆகிறது. ஒரு காலத்தில் குறிப்பிட்ட எழுத்துக்களையே எண்களாக்கி சரசர என்பது போன்ற வார்த்தைகளாக சொல்வது போலவே மேல்நாட்டிலும் உண்டு என்று தெரிகிறது. அதை குரோனோகிராம் என்கிறார்கள். ரோமன் நியூமரல்கள் என்று சொல்லப்படும் இலக்கியங்களில் ரோமன் லெட்டர் 1 என்பது 1 ஆகவும் ஐ என்ற எழுத்தாகவும் இருக்கிறது. வி என்பது 5 என்ற இலக்கமாகவும் வி என்ற எழுத்தாகவும் இருக்கிறது. எக்ஸ் என்பது 10 என்ற இலக்கமாகவும் எக்ஸ் என்ற எழுத்தாகவும் இருக்கிறது. இன்னும் இப்படி பல இருக்கின்றன. இப்படி உள்ள எழுத்துக்களை வைத்தே வார்த்தைகளை அமைத்து எண்ணிக்கையை குறிப்பிடும் குரோனோகிராம்களை உண்டாக்குகிறார்கள் என்று தெரிகிறது. தமிழிலே கூட க என்றால் 1, உ என்றால் 2, ரு என்றால் 5 என்று இருக்கிறது. அவலட்சணமே என்பதை அவ்வை இந்த சங்கேதத்தில்தான் 8.25 லட்சணமே என்றாள். அ 8 வ என்பது கால். ஆச்சாரியால் சித்தியானது கலியுகத்தின் 2625வது வருஷம் என்று பார்த்தோம். கலி கிமு 3102 பிறந்தது. கலியில் 2625வது வருஷம் என்றால் கிமு 477 ஆகும். அப்போது அவருக்கு என்ன வயசு என்பதை பலே ஸ்வஸ்மின் ஸ்வாயுஷி என்று சொல்லி இருக்கிறது. பலே என்பதில் வரும் பல என்பதில் ஒரு ஸ்லேடை இருக்கிறது. ப ல என்ற 2 எழுத்துக்கள் 2 எண்களை குறிப்பதாக கொள்ளும்.
தன்னுடைய ஆயுளில் அந்த எண்ணிக்கை கொண்ட வயசில் என்று அர்த்தம். விலிவ்யே லயமடைந்தார். அந்த வயதில் தமது நிஜஸ்வரூபமான பிரம்மத்தில் லயித்து விட்டார் என்று கொடுக்கும். பல என்பதற்கு இன்னொரு தமிழ் அர்த்தம் பழம் என்பது. ஒரு விதை போட்டால் அதில் இருந்து முளைவிட்டு செடியாகி மரமாகி கடைசியில் முடிவான பலனாக எது வருகிறதோ அதுதான் பலம் என்னும் பழம். அப்படி நம்முடைய ஆத்மாவாகவே உள்ள முடிவான பலனில் லயித்து விட்டார் என்பது இன்னொரு அர்த்தம். பலே ஸ்வஸ்மின், தன்னிலேயே பலன், தான் தானாக இருப்பதிலேயே நிறைவு. யஜ்ஞம் தானம் தபஸ் பக்தி ஞானம் இன்னம் என்னவெல்லாம் உண்டோ அத்தனைக்கும் பலமான தன்னுடைய பரமேஸ்வர ஸ்வரூபத்திலேயே லயமடைந்து விட்டார் என்று அர்த்தம். பல என்பது எண்ணிக்கையாக இருக்கும் போது என்னவென்று பார்க்கலாம். ப என்பது பாதி பஞ்ச என்றதில் ப என்று 2ஆம் நம்பரை குறிக்கிறது. ல என்பது யாத்யஷ்டவில் உள்ள ய ர ல என்பதாக 3ஆம் நம்பராகிறது. இரண்டையும் சேர்த்தால் 23. இதை மாற்றி போட்டால் 32. தம்முடைய 32வது வயசில் ஜீவ யாத்திரையை முடித்து லயமாகிவிட்டார் என்று தெரிந்து கொள்கிறோம். அவதார நன்னாள். சித்தி தினத்தில் இருந்து அவதார தினத்துக்கு திரும்பலாம். கிமு 477 சித்தி. அப்போது 32 வயசு என்றால் அவதாரம் கிமு 477 + 32, அதாவது கிமு 509 ஆச்சாரியாள் அவதாரம். சித்தி ரக்தாக்ஷி வருஷம் என்றும் அவதாரம் நந்தன வருஷம் என்றும் புஸ்தகங்களில் இருக்கிறபடியே கிமு 477 ஒரு ரக்தாக்ஷியாகவும் கிமு 509 ஒரு நந்தனவாகவும் இருக்கின்றன. தற்போது நடக்கிற 60 வருஷ சைக்கிளில் இந்த ரக்தாக்ஷி நந்தன வருஷங்கள் வருவது கிறிஸ்து சகாப்தப்படி எந்தெந்த வருஷம் என்று பார்த்து 60 பின்னால் தள்ளி கணக்கு போட்டு பார்த்தீர்களானால் தெரியும். ஒருவர் பிறக்கும் மாசம், பக்ஷம், திதி அவற்றை கடபயாதி சங்கையில் குறிப்பிட்டே அவருக்கு நாமகரணம் செய்வதாக மலையாளத்தில் ஒரு வழக்கம் உண்டு. அங்கே ராஜாக்களுக்கு அவர்களுடைய ஜன்ம நட்சத்திரத்தையே பேராக சொல்வது உண்டு என்று தெரிந்திருக்கலாம். இப்போது 1960 இருக்கும் மகாராஜா சித்திரை திருநாள், அதாவது அவர் சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவருக்கு முந்தி இருந்தவர் மூலம் திருநாள், அதற்கும் முந்தி விசாகம் திருநாள் இருந்தார். சுவாதி திருநாள் பெயர் செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயரால் எல்லோருக்கும் தெரிந்தது. அவர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். திருவனந்தபுரம் மகாராஜாவாக இருந்ததோடு சாகித்ய கர்த்தாவாகவும் இருந்தார். இதெல்லாம் நட்சத்திரத்தை மாத்திரம் அப்படியே குறிப்பிட்டு வைத்த பெயர். இப்போது நான் சொன்னது சங்கேதமாக மாசம், பக்ஷம், திதிகளை வைத்து நாமகரணம் செய்வது. ஆச்சாரியாளுக்கு இந்த முறையில் பேர் வைக்க அப்பா இன்னும் ஊர் பெரியவர்கள் எல்லோரும் நினைத்தார்கள். அவர் பிறந்தது வைகாசி, அதாவது 2வது மாசம். அது சுக்லபக்ஷம். 2 பட்சங்களில் சுக்லபக்ஷம் 1, கிருஷ்ணபக்ஷம் 2. ஆச்சாரியாள் ஜனனம் 1வது பட்சம். அன்றைக்கு திதி பஞ்சமி, அதாவது 5. ஆகவே 2, 1, 5 அதையே தலைகீழாக்கி 5, 1, 2 என்பவற்றை கடபயாதி முறையில் குறிப்பிடும் அக்ஷரங்களை சேர்த்து அவருக்கு பெயராக வைத்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். அது சரசர என்று 2625 சொன்ன மாதிரி தெளிவாக அர்த்தம் தராத எழுத்து தொகையாக இருக்கக்கூடாது. பல என்று 32ஐயும் பலனையும் ஒருங்கே குறிப்பதாக சொன்னது போல அர்த்தமுள்ள வார்த்தையாகவும், அதாவது வாஸ்தவத்திலேயே மனுஷர்களுக்கு வைக்கும் தெய்வ பெயராகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்படி செலக்ட் பண்ணியதுதான் சங்கர என்பது. 2ஆம் மாசம் 1ஆம் பட்சம் 5ஆம் திதி என்பதை திருப்பி 5, 1, 2 என்பதான எழுத்துக்களை கொண்டுதானே இந்த பெயரை வைத்ததாக சொன்னேன். அதெப்படி என்று பார்க்கலாம். சங்கர என்பதில் மெய்யெழுத்தான இங்கை நீக்கிவிட வேண்டும். இந்த சங்கையில் எப்போதும் மெய்யெழுத்துக்கு வேல்யூ கிடையாது, அதை தள்ளிவிட வேண்டும். அப்படி செய்தால் ச க ர என்று 3 எழுத்துக்கள் இருக்கின்றன. ச என்பது யாத்யஷ்ட பிரகாரம் ய ர ல வ ச என்று 5ஐ குறிப்பிடுகிறது. அதுவே பஞ்சமி திதி. க என்பது காதினபவில் 1வது எழுத்து. அதனால் அது 1வது பட்சமான சுக்லபக்ஷத்தை காட்டுகிறது. ர என்பது யாத்யஷ்ட பிரகாரம் ய ர என்பதாக 2. அதுதான் 2வது மாசமான வைகாசி.